Absolutely resounding and dominant cricket, storming their way into the final, first time in 9 years. அவங்களோட பிரான்ச்சைசி ஹிஸ்டரியில 4வது தடவை ஒரு ஃபைனலுக்கு போறாங்க. கேன் தே டூ இட் சீக்கா? கேன் தே டூ இட்? விராட் கோலி ஃபார் ஆர்சிபி. பட் என்ன ஒரு கம்ப்ளீட் போலிங் பர்ஃபார்மன்ஸ்! ஜாஷ் ஹேசல்வுட், புவி ஆரம்பிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் யஷ் தயால் ஆரம்பிச்சு விட்டாரு. இன்ஃபேக்ட் குட் டு சி புவி அண்ட் யஷ் தயால் போலிங் அந்த நியூ பால். அதுலயே தெரிஞ்சது. இங்கதானே சீக்கா தி ஏஜ் ஓல்ட் சேயிங், பேட்டர்ஸ் வில் வின் யூ மேட்சஸ், bowlers வில் வின் யூ சாம்பியன்ஷிப் சொல்லுவோம். லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் எப்படி மிச்சல் ஸ்டார்க் அந்த பிளே ஆஃப் மேட்ச்ல வின் பண்ணி கொடுத்தாருன்னு. இந்த வருஷம் ஹேசல்வுட் அண்ட் கோ டூயிங் இட் ஃபார் ஆர்சிபி. அவுட்ஸ்டாண்டிங். not to forget Suresh Sharma, அவன் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். பட் அவனு என்ன பிரில்லியண்டா போலிங் போடான் சின்ன பையன். ஆல் ஃபேர்னஸ், அது இந்த பையன் நீ பாத்தீங்கன்னா இந்த த்ரூ தி சீசன் நல்லா போலிங் போட்டிருக்கான். இந்த மேட்ச் தான் கட்சியில் 3 விக்கெட். யூ காட் தி மேன் ஆஃப் தி மேட்ச். I think 9th player to get a man of the match in the entire tournament. 9 different people have got man of the matches for RCB. Samaya bowling. But in all fairness, I think your points on the Suresh Sharma was outstanding. And பெரிய விக்கெட்னா பெரிய விக்கெட் மறக்காதீங்க. சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், and of course but Samaya bowling, but on the spot, googly straight on the spot போட்டு ting விக்கெட் தான் சுரேஷ் சர்மா. Brilliant bowling by Suresh Sharma. பட் இந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா போலிங் போடுறா. லாஸ்ட் மேட்ச் அடி வாங்கினா நான் நேற்றுக்கு தான் சொல்லியிருந்தேன். பட் சூப்பர் போலிங் போடுனா. பட் புவி ஆக்சுவலா நல்லா போட. புவி அண்ட் யஷ் தயால் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஒரு 30-3 அந்த பொசிஷன்ல வந்து தேங்க்ஸ் டு புவனேஷ்குமார், யஷ் தயால். அவங்க செமையா போலிங் பண்ணப்பா நியூ பால்ல. அப்கோர்ஸ் யூ மென்ஷன் அபவுட் ஜாஷ் ஹேசல்வுட். அவன் அந்த ஹார்ட் லெங்ஸ் போட்டு கீழ்ச்சி கொடுத்துருவான், போட்டு சான்ஸே கிடையாது.